Hello friends, welcome to the MS Forum. Next set of questions number in the video la paakalam. Question number 31. In a 100% amplitude modulated signal, if the total transmitted power is P, then the carrier power will be. So நமக்கு total power உடைய formula PT is equal to PC into 1 plus mu square by 2 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல இந்த mu represents modulation index value and PC அப்படிங்கிறது வந்து carrier power, PT அப்படிங்கிறது வந்து total power. நமக்கு questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா modulation index உடைய value 100%, so நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். when total power PT is equal to P அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so இந்த values எல்லாமே இதுல இப்ப substitute பண்ணோம் அப்படின்னா P is equal to PC தான் நம்ம கண்டுபிடிக்கணும் into 1 plus mu value 1 square divided by 2 அப்படின்னு substitute பண்ணோம் அப்படின்னா PC into 3 by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து PC is equal to 2 by 3 into P அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுடைய கேரியர் பவர் வேல்யூ. ஸோ இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A ஓட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 32. Which one of the following modulation scheme is the most efficient for pulse telemetry? So இதுல ஜென்ரலா நம்ம pulse modulation அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is the process of transmitting signals in the form of pulses. ஸோ இதுதான் இதனுடைய டெஃபினிஷன். இதுல நமக்கு பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அனலாக் பல்ஸ் மாடுலேஷன் அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் டைப்பா நமக்கு டிஜிட்டல் பல்ஸ் மாடுலேஷன் அப்படின்னு இருக்கு. அகைன் இந்த அனலாக் பல்ஸ் மாடுலேஷன்ல நமக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. பல்ஸ் அனலாக் மாடுலேஷன், செகண்ட் வந்து பல்ஸ் விட்த் மாடுலேஷன், தேர்ட் பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷன். அண்ட் டிஜிட்டல் டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பல்ஸ் கோட் மாடுலேஷன் அண்ட் செகண்ட் டெல்டா மாடுலேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நம்ம மாடுலேஷன் ஸ்கீம்ஸை பத்தி பார்த்துட்டோம். இப்போ இதுல நெக்ஸ்டா டெலிமெட்ரி அப்படின்றது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டெலிமெட்ரி அப்படின்னா இட் இஸ் மெஷர்மெண்ட் அட் அ டிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இதுல நம்ம பல்ஸ் டெலிமெட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் யூசஸ் பல்ஸ் ஆஸ் தி கேரியர் சிக்னல். அண்ட் இதுல வந்து மாடுலேஷன் வந்து எதை யூஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூசிங் எனி ஆஃப் தி மெத்தட்ஸ் லைக் PAM, PWM, PPM and PCM. ஸோ இதுல எந்த ஸ்கீம்ஸை வேண்டா நம்ம யூஸ் பண்ணி கேரியர் சிக்னலை யூஸ் பண்ணி நம்ம பல்ஸ் டெலிமெட்ரி ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா ஸ்கீம்ஸுமே தனித்தனி ஆப்ஷன்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம எல்லா மெத்தட்ஸுமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும் போது நம்ம எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலும் இது வந்து கரெக்டா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ்லயே நமக்கு ABCD அப்படிங்கிறது தான் கரெக்டா கொடுத்துருப்பாங்க. Question number 33. Double spotting in super heterodyne receiver is caused by. ஸோ இப்போ இதுல இந்த டபுள் ஸ்பாட்டிங் இன் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இட் இஸ் வாண்டட் ஸ்டேஷன் இஸ் டியூன்ட் அட் 2 spots. ஸோ நம்ம ஒரே ஸ்டேஷனை 2 ஸ்பாட்ஸ்ல டியூன் பண்றது தான் வந்து டபுள் ஸ்பாட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா அன்டிசையர்ட் இன்புட் ஃப்ரீக்வன்சிஸை எடுத்து நம்ம டிமாடுலேட் பண்ணுவோம். ஸோ இந்த அன்டிசையர்ட் ஃப்ரீக்வன்சிஸ்னால நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் எதனால அக்கர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் புவர் ஃப்ரண்ட் செலக்டிவிட்டி ஆஃப் RF ஸ்டேஜ். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்லையும் நமக்கு கிடைச்சிருக்க காசஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் நமக்கு புவர் ஃப்ரண்ட் அண்ட் ரிஜெக்ஷன் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்அலைன்மெண்ட் அண்ட் டீடைனிங் அண்ட் நான் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ACC அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 34. டிரான்ஸ்பாண்டர்ஸ் ஆர். ஸோ ஜென்ரலா ஒரு டிரான்ஸ்பாண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் அ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் அ ரிசீவர் இன் சேட்டலைட் which is used to exchange information between one point on earth to another point. ஸோ இதுதான் ஒரு டிரான்ஸ்பாண்டருடைய வேலையே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்லிங்க் அண்ட் டவுன்லிங்க் அப்படின்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து இருக்கும். இது ரெண்டுமே வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஸோ இதுதான் இந்த டிரான்ஸ்பாண்டருடைய கான்செப்டே. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு டிரான்ஸ்மிட்டர் மட்டும் இருக்குமா இல்ல ரிசீவர் இருக்குமா இல்ல காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் இருக்குமா அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினிஷன் படி நமக்கு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டுமே வந்து இந்த சேட்டலைட்ல இருக்கும். ஸோ ஆப்ஷன் C தான் எங்களுடைய கரெக்ட் ஆன்சர்.
Question number 35. Expensive tracking equipment is not required for. So இங்க நமக்கு different type of satellite orbits வந்து கொடுத்திருக்காங்க. So first எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா low earth orbit satellite LEO, second வந்து medium earth orbit MEO, and last geosynchronous earth orbit GEO. ஸோ இப்போ இந்த லியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்பீடா நமக்கு 8 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதனுடைய லொகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஃப்ரம் 186 to 900 miles above the earth surfaceல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மீடியம் டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய லொகேஷன் 6000ல இருந்து 12000 miles above the earth surface இருக்கும். இந்த ஜியோ டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து it revolves around earth at a constant speed of once per day. ஸோ இதனுடைய பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸட் பொசிஷன்ல தான் இருக்கும் அப்சர்வரை பொறுத்து. ஸோ அதனால இதுல வந்து நமக்கு ட்ராக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாததுனால இட் டஸ் நாட் ரெக்வயர் எனி எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட் ஃபார் ட்ராக்கிங். ஸோ நமக்கு ட்ராக்கிங் எக்யூப்மெண்ட் வந்து எதுக்கு ரெக்வயர்டு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஜியோ டைப்ல தான் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 36. Why N-type switch is not preferred over CMOS switch? So generally CMOS அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it represents complementary metal oxide semiconductor, and NMOS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is just a metal oxide semiconductor of N-type. ஸோ இப்போ CMOS அண்ட் NMOS நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம PMOS அண்ட் NMOS ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இதனால நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா லாஜிக் 0 அண்ட் லாஜிக் 1 ரெண்டுத்தையும் நம்மளால ப்ரொபகேட் பண்ண முடியும். ஆனால் இந்த NMOSல நம்ம NMOS மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால லாஜிக் 1 மட்டும்தான் இங்கே ப்ரொபகேட் நடக்கும். அதாவது அவுட்புட் ஆஃப்டர் பாசிங் த்ரூ திஸ் NMOS கேட் வந்து நமக்கு எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா VDD மைனஸ் VTக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா என்மாஸோடைய கேரக்டரிஸ்டிக்கே. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிமாஸை விட என்மாஸை யூஸ் பண்ணும்போது என்ன ஆப்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருங்க ஆப்ஷன்ஸையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 37. Why recirculating latch are called quasi-static? ஸோ ஜென்ரலா இதை வந்து நம்ம குவாசி ஸ்டாட்டிக் ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பிகாஸ் the latched data, அதாவது இந்த எல்டியோட வேல்யூ வந்து வேனிஷ் ஆயிடும் எப்போ அப்படின்னா when clock value is stopped. ஸோ clock value ஸ்டாப் ஆகும்போது இதுல இருக்க டேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மறைஞ்சு போயிடும். அதாவது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். ஆனா கிளாக்கோட வேல்யூ நமக்கு இருக்கிற வரைக்கும், அதாவது கிளாக் ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கிற வரைக்கும் நம்மளால டேட்டாவை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீசர்க்குலேட் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி ரெஃப்ரெஷும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஆப்ரேஷன். ஸோ இதை தான் வந்து இட் இஸ் செட் டு பி ஸ்டாட்டிக் இன் ஒன் ஃபேஸ் அப்படின்னு கூட நம்ம டினோட் பண்ணுறது. ஸோ நமக்கு கிளாக் கண்டிஷனையும் டேட்டாவையும் பொறுத்து இருக்க காம்பினேஷன்ல நமக்கு எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னா as long as clocks are running, data can be recirculated and refreshed அப்படிங்கிற இந்த பி ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 38. If A is equal to an minus 1 till a0 and B is equal to bn minus 1 till b0, then product of a dot b is. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலி ஒரு பைனரி நம்பர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா xn minus 1 till x0 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பைனரி நம்பரை நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா it is equal to 2 power n x into n plus 2 power n minus 1 x n minus 1 plus till last term நமக்கு 2 power 0 into x of 0 அப்படின்னு நம்ம expand பண்ணுவோம். இப்போ இதுல நம்ம a and b represent பண்ணோம் அப்படின்னா a is equal to an n minus 1 till a0 அப்படின்னு நம்ம கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி b is equal to bn minus 1 till b0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஏ டாட் பி அப்படிங்கும்போது இது ரெண்டுத்துடைய ப்ராடக்டை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல நமக்கு பி மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏவை நம்ம அப்படியே வச்சுட்டு பியை மட்டும் ரீரைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2 பவர் என் இன்டூ பிஎன் பிளஸ் 2 பவர் என் மைனஸ் 1 பிஎன் மைனஸ் 1 till 2 பவர் 0 இன்டூ பி பவர் 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா a into 2 power n bn plus a
2 power n minus 1 into b n minus 1 plus still a into 2 power 0 into b power 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி ஓட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 39. The N-channel MOSFET and P-channel MOSFET is turned off at which condition அப்படின்றது தான் நம்மளுடைய question. ஸோ ஜென்ரலாக என்ஹான்ஸ்மெண்ட் மோடில் இருக்க மாஸ்ஃபெட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் நார்மலி அண்ட் ஓப்பன் ஸ்விட்சாக தான் நமக்கு ஆக்ட் ஆகும் தட் ரெக்வயர்ஸ் VGS டு கெட் டர்ன்ட் ஆன். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு ஆன் கண்டிஷனில் இருக்கும். இப்போ நம்ம பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் VGS அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதாவது இந்த என் சேனல் கேட்ல தான் நம்ம இந்த வோல்டேஜை அப்ளை பண்ண போகிறோம். இந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேனல் வந்து கண்டக்ட் ஆகும் பை விச் இங்கே நமக்கு ட்ரெயின் கரண்ட் ஆன ஐடி வந்து ஃப்ளோ ஆகும், கிராஜுவலாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் இங்கே நம்ம கொடுக்குற பயாசிங் வோல்டேஜ் வந்து நமக்கு ஜீரோவாக இருக்கிற கண்டிஷனில் டிரான்சிஸ்டர் ஆனே ஆகாது, ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். அப்போ நமக்கு கரண்ட் கண்டிஷன் எதுவுமே இருக்காததுனால ஐடி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு மாஸ்ஃபெட்டும் நமக்கு ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயாஸ் வோல்டேஜ் ஜீரோவா மெயின்டைன் பண்ணியிருக்கும் போது. ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு கொடுத்திருக்க கண்டிஷன் VGS இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இந்த ஏ ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 40. இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வேலஸ்ட்ரி மல்டிப்ளையர்ஸ். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக ஒரு வேலஸ்ட்ரி மல்டிப்ளையர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஃபார்மேட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம n இன்புட்ஸை வந்து ஃபீட் பண்ணுவோம். ஸோ இங்கே இன்புட்ஸ் எல்லாமே இந்த வேலஸ்ட்ரி மல்டிப்ளையரில் இங்கே ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் log to n வேல்யூ அவுட்புட்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கும். அதாவது 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2 அப்படின்னு நமக்கு இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வேலஸ்ட்ரி மல்டிப்ளையரை வந்து இட் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் யூசிங் ஆடர் செல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே. செகண்ட் வந்து இது எப்படி க்ரோ ஆகுது அப்படிங்கிற கான்செப்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாகரிதமிக் வேல்யூ ஆஃப் n ஃபார் n நம்பர் ஆஃப் இன்புட் பிட்ஸ். ஸோ n இன்புட் பிட்ஸுக்கு நமக்கு log 2n வேல்யூவா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இதுதான் என்னுடைய பேசிக் ஆப்ரேஷன். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து நமக்கு எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கூட தான். இங்கே தான் நமக்கு கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் ஆடர் செல்ஸும் இருக்கு அண்ட் log 2 ஆஃப் n வேல்யூமே இருக்கு. ஆப்ஷன் டியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா log 2 ஆஃப் 2n அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு n and 2nக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஏ ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 41. For series circuit having voltage source R and ideal diode voltage across the resistor and circuit current is given. ஸோ இங்கே நம்ம இந்த ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜ் வேல்யூ அண்ட் சர்க்கியூட் உடைய கரண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல் டயோட யூஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஷார்ட் சர்க்கியூட் when it is forward biased and அதே மாதிரி it acts as an open circuit when it is reverse biased. ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கியூட்ல வந்து இட் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்க சப்ளைலேயே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்டா இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட்டா இந்த டயோட் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதை நம்ம ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டர் இப்போ நமக்கு ஃபார்வர்ட் பயாஸ்டில் இருக்கிறதுனால இங்கே வந்து நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் கனெக்ஷனாக இருக்கும். ஸோ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐன்னு எடுத்துக்கலாம். வோல்டேஜ் வேல்யூ 5 அண்ட் ரெசிஸ்டருடைய வேல்யூ வந்து 510 ohms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ V is equal to IR அப்படிங்கிற ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் வேல்யூ 5 which is equal to I வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 510. ஸோ இப்போ இதுல இருந்து I வேல்யூவை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5 divided by 510 is equal to 9.8 milliamps அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனையும் கிடைச்சிருக்க ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த வேல்யூமே வந்து இது கூட மேட்ச் ஆகல. ஆக்சுவலி இது வந்து ஒரு மியர் அட்டெம்ப்ட் கொஸ்டின். ஸோ இதில் நம்ம எது செலக்ட் பண்ணியிருந்தாலுமே அதுக்கான மார்க் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. Question number 42. Transistor is in saturation when. ஸோ இங்கே நம்ம கம்பேரிசன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் எடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி கலெக்டர் அண்ட் பேஸ் ஜங்ஷனை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஜங்ஷன்ஸை நம்ம ஃபார்வர்ட் பயாசிங் அண்ட் ரிவர்ஸ் பயாசிங் அப்படின்ற காம்பினேஷன்ல 4 டைப்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணலாம். ரெண்டுமே நம்ம ரிவர்ஸ் பயாசிங் பண்ணும்போது அப்போ நமக்கு டிரான்சிஸ்டர் வந்து கட் ஆஃப் ரீஜன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுல இந்த பேஸ் எமிட்டர் ஜங்ஷனை ஃபார்வர்ட் பண்ணிட்டு
இதை நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ப நமக்கு டிரான்சிஸ்டர் ஆக்டிவ் ரீஜன்ல இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப இந்த ஜங்ஷனை நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிட்டு கலெக்டர் பேஸை நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க நமக்கு ரிவர்ஸ் ஆக்டிவ் ரீஜியன்ல வந்து டிரான்சிஸ்டர்ஸ் ஆப்ரேட் ஆகும். அண்ட் லாஸ்ட் காம்பினேஷன் ரெண்டுமே நம்ம ஃபார்வர்ட் பயாசிங் பண்ணும்போது டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு சேச்சுரேஷன் ரீஜன்ல இருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் வந்து சேச்சுரேஷன் ரீஜன்ல தான் இருக்கு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஜங்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணணும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கலெக்டர் அண்ட் எமிட்டர் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். மீதி எல்லாமே வந்து நமக்கு ஆப்போசிட் ரீஜனுக்கான ஆப்ஷன்ஸ். Question number 43. The JFET is called square law device because it's. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் உடைய கர்வ்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த கர்வ் தட் ஷோஸ் கிராஃப் பிட்வீன் த ட்ரெயின் கரண்ட் ஐடி அண்ட் கேட் சோர்ஸ் வோல்டேஜ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம கிராஃபை ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ VGS is equal to -3, -1, 0 அப்படின்னு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் கேட் சோர்ஸ் வோல்டேஜுக்கு ஈக்குவலண்ட் ஆன ட்ரெயின் கரண்ட் வேல்யூ நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்து நம்ம பிரேக் டவுன் ரீஜனாக எடுத்துக்கணும். இது வந்து கட் ஆஃப் ரீஜியன் அண்ட் இது வந்து நமக்கு ஓமிக் ரீஜியனாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் வந்து இட் வேரிஸ் பீரியாடிக்கலி. ஸோ இந்த மாதிரி பீரியாடிக்கா வேரி ஆகுறதுனால தான் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸ்கொயர் லா டிவைஸ். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ்ல நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது எல்லாமே டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் உடைய கர்வ்னால தான் இங்க அக்கர் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் நமக்கு ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 44. Enhancement MOSFET ID under on condition is equal to 10 milliamps at VDS is equal to -12 volts and VDS is equal to -3 volt threshold condition. The value of drain current when VGS is equal to -6 volts. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக நமக்கு ஃபார்முலா ஃபார் ஐடி இன் சேச்சுரேஷன் கண்டிஷன் என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வித் W mu n C ox divided by 2 into L into VGS minus VGS under threshold condition the whole square. So இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is directly proportional to VGS minus VGS under threshold condition the whole square. Remaining எல்லாமே நமக்கு proportionality constant-ஆ இருக்கும். So VGS உடைய value threshold conditionல it is equal to -3 volt அப்படின்னு கொடுத்திருக்காங்க. For VGS is equal to -12 volt. ஸோ இந்த கண்டிஷனில் கரண்ட் வேல்யூ என்ன 10 மில்லி ஆம்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 10 மில்லி ஆம்ப்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -3 -12 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். செகண்ட் கண்டிஷனில் நமக்கு VGS is equal to -6 volt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷனில் நமக்கு கரண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் which is directly proportional to -3 -6 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 10m divided by I is equal to 9 square divided by 3 square அப்படின்னு கிடைக்கும். From which I is equal to 10 milliamps divided by 9 is equal to 1.11 milliamps அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம நியரஸ்ட் வேல்யூவுக்கு 1.08 மில்லி ஆம்ப்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷனில் தான் நமக்கு இந்த ஆன்சர் இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 45. The unstable multivibrator has a base resistor of 20 kilo ohms and C is equal to 100 picofarad. The frequency of output is. So generally in the unstable multivibrator எடுத்துட்டோம் அப்படின்னா it is a type of cross coupled transistor switching circuit. ஆனா இதுல எந்த விதமான ஸ்டேபிள் அவுட்புட்டுமே நமக்கு கிடைக்காது. இதுதான் இதோடைய பேசிக் ஆப்ரேஷன். ஸோ இப்போ இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.5 cc அதாவது half of supply voltage is time taken for the capacitor to fill the value. என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.69. ஸோ டைம் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூவா நமக்கு T1 is equal to 0.69 into C1 R3 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் T2 is equal to 0.69 into C2 into R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
ஸோ இப்போ இதில் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ C1 அண்ட் C2 வந்து ஈக்குவலாக இருக்கும் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ பீரியாடிக் டைம் அதாவது T இஸ் ஈக்குவல் டு T1 ப்ளஸ் T2 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.69 C1R3 ப்ளஸ் 0.69 C2R2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் C and R ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா which is equal to 1.38 R into C அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன which is equal to 1 by T which is equal to 1.38 into RC அப்படின்னு கிடைக்கும். இதுல R உடைய வேல்யூவை நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 20 கிலோ ஓம்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 20 into 10 power 3 into கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நமக்கு 100 பிகோ ஃபேரட் கொடுத்திருக்காங்க. ஸோ 100 into 10 power minus 12 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 10 power 6 divided by 1.38 into 2 அப்படின்னு கிடைக்கும். இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 362 நமக்கு கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏவோட மேட்ச் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 46. The effectiveness of data communication system depends on the following fundamental characteristics. So generally data communication ஓட characteristics எடுத்துட்டோம் அப்படின்னா first வந்து delivery அதாவது டேட்டா டெலிவர் டு கரெக்ட் டெஸ்டினேஷன் அண்ட் யூசர். இது ரெண்டுத்துக்கும் நம்ம கரெக்டாக டேட்டாவை டெலிவர் பண்ணணும். செகண்ட் வந்து அக்யூரசி, நம்ம இங்கே டெலிவர் பண்ணியிருக்க டேட்டா வந்து நமக்கு எந்தவித எரருமே இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்கணும். தேர்ட் வந்து டைம்லினஸ், அதாவது நம்ம இங்கே சென்ட் பண்ணுற டேட்டா ஆடியோ அண்ட் வீடியோ டேட்டா எதுவாக இருந்துச்சுனாலும் நம்ம டைம்லி டெலிவரி பண்ணணும் வித்தவுட் எனி டிலே. அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் வேல்யூ வந்து ஜிட்டர். ஸோ வேரியேஷன் இன் பேக்கெட் அரைவல் டைமை தான் நம்ம ஜிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அன்ஈவன் ஜிட்டர் வந்து நமக்கு டைம்லினஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே தான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். நமக்கு இது எல்லாமே நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ டி அப்படின்ற ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சராக இருக்கும். Question number 47. Match the following with most appropriate data formats. இங்கே நமக்கு OSI லேயர் அண்ட் டேட்டா ஃபார்மேட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எந்த லேயரில் நம்ம டேட்டா ஃபார்மேட்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ஜென்ரலாக ஃபிசிக்கல் லேயர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இன் தி ஃபார்ம் ஆஃப் பிட்ஸில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு இந்த ஃபோர்த்தோட மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் டேட்டா லிங்க் லேயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க ரிலையபிள் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா ஃப்ரேம்ஸ் தான் வந்து ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு நடக்கும். ஸோ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்டுக்கு மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் மேனேஜஸ் டெலிவரி ஆஃப் இண்டிவிஜுவல் டேட்டா பேக்கெட்ஸ் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். ஸோ இங்க பேக்கெட்ஸ் மூலமா தான் நமக்கு எல்லாமே நடக்கும். ஸோ பேக்கெட்ஸ் நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. இது வந்து இது கூட மேட்ச் ஆகும். அண்ட் லாஸ்டா டிரான்ஸ்போர்ட் இங்க எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்மெண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு எது கூட மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணீங்க அப்படின்னா 4321 தான் மேட்ச் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 48. The GSM system architecture consists of following major interconnected subsystem. ஸோ ஜென்ரலா இந்த GSM அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் a global system for mobile communication. So இது வந்து it is a globally accepted standard for digital cellular communication. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 3 சப்சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு மேஜரா இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விட்சிங் சிஸ்டம் SS, செகண்ட் வந்து பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம், தேர்ட் வந்து ஆப்ரேஷன் அண்ட் சப்போர்ட் சப்சிஸ்டம். ஸோ இது எல்லாமே தான் நமக்கு 3 மேஜர் சப்சிஸ்டம்ஸ் தான் GSMல இருக்கும். நமக்கு ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பேஸ் ஸ்டேஷன் இருக்கு, நெட்வொர்க் அண்ட் ஸ்விட்சிங் இருக்கு, அண்ட் ஆப்ரேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இது மூணுமே இருக்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு டி தான், ஆல் தி அபவ். இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 49. Dash is a handoff method in which a mobile station may continue the connection with new base station before breaking off from the previous base station. ஸோ இதுக்கு நமக்கு ஹேண்ட் ஆஃப் அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜென்ரலா இந்த ஹேண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் channel associated with the current connection while call is in progress. இதுதான் இதோடைய பேசிக் டெஃபினிஷன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ஹார்ட் ஹேண்ட் ஆஃப் அண்ட் சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப். ஸோ ஹார்ட் டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல
நமக்கு link to the prior base station is terminated before or as user is transferred to new calls base station. ஸோ இதுதான் இதனுடைய ப்ரொசீஜர். அண்ட் சாஃப்ட் டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த லிங்க் இஸ் கெப்ட், அதாவது ஒரு லிங்க் ஆச்சும் நமக்கு கண்டிப்பாக இதில் எக்ஸிஸ்டிங் ஆகும் வென் த ரேடியோ லிங்க்ஸ் ஆர் எய்தர் ஆடட் ஆர் ரிமூவ்ட் டு த மொபைல் ஸ்டேஷன். ஸோ நமக்கு ஆடிங் பண்ணாலும் சரி ரிமூவிங் பண்ணாலும் சரி நமக்கு ஒரே ஒரு லிங்க் ஆகுது கண்டிப்பாக கனெக்ஷனில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா in which a mobile station may continue the connection with new base station before breaking off from the previous base station. அதாவது புதுசா நம்ம இங்க ஒன்று ஆட் பண்றோம், ஆட் பண்ணும்போது நமக்கு கனெக்ஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப் கூட தான் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த பி ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 50. TCP and UDP protocols are part of the following TCP IP layers. ஸோ ஜென்ரலாக நம்ம இந்த ஓஎஸ்ஐ லேயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நமக்கு அண்டர்லையிங் வைட் ஏரியா நெட்வொர்க் அண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் டெக்னாலஜி எல்லாமே நமக்கு இந்த லேயர்ல இருக்கும். நெக்ஸ்ட் நெட்வொர்க் லேயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ப்ரோட்டோகால்ஸா நமக்கு ஐஜிஎம்பி, ஐசிஎம்பி, ஐபி அண்ட் ஏஆர்பி எல்லாமே நமக்கு இந்த லேயர்ல இருக்கும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு எஸ்சிடிபி, டிசிபி, யூடிபி, அதாவது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அண்ட் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் எல்லாமே நமக்கு இந்த லேயர்ல எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு எஸ்எம்டிபி, எஃப்டிபி, டெல்நெட் அப்படின்னு நமக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். நமக்கு எதை பத்தி கேட்குறாங்க அப்படின்னா டிசிபி அண்ட் யூடிபி வந்து எந்த லேயர்ல எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சில தான் நமக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு பார்த்து இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much, friends.